வெல்கம் பேக் டு ஆர்எஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான எல்லாருக்கும் பிடிச்ச சிக்கன் பிரியாணி தாங்க. எப்படி சூப்பராக செய்யலாம், எக்ஸ்ட்ரா மசாலாஸ்லாம் எதுவுமே சேர்க்காமல் சூப்பராக செஞ்சுருக்கேங்க. முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி குக்கரில் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் நெய் வேணாலும் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது உங்கள் ஆப்ஷன் தாங்க. நெய் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் நெய்யும் சேர்க்குறேங்க. மொத்தம் ஒரு 5 ஸ்பூன் ஆச்சு. இது 3 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய். இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், பிரியாணி எல்லாம் சேர்க்குறேங்க. இது நல்லா அது பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வரதும் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நான் நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா அது வதங்கி வரட்டும். நமக்கு வெங்காயம் எவ்வளோக்குள்ளே நம்ம வதங்குதோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. இது நல்லா நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா நமக்கு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாறி இருக்கு. பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதா? இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு நீங்கள் பூண்டு எடுத்துக்கோங்க. ரெண்டுமே சமமாக எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக நான் ஒரு 2-3 முந்திரி போட்டு அரைச்சி வச்சுருந்தாங்க, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். முந்திரி, இஞ்சி, பூண்டு 3த்தையும் சேர்த்து அரைச்சிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா அது பச்சை வாசல்லாம் போட்டோம். நான் காஷ்மீர் மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வெறும் மிளகாத்தூள் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் நான் சேர்க்குறேன். இது சின்ன ஸ்பூன் தாங்க. சின்ன ஸ்பூன் நான் 1.5 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் காஷ்மீர் மிளகாத்தூள் எடுக்கும்போது காரமும் கரெக்டாக இருக்கும், கலரும் நமக்கு நல்லா வருங்க. அதனால தான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயில் நல்லா அது வதங்கி வர்றது தெரியுதா? நமக்கு எண்ணெயில் நல்லா வதங்கும் போது நமக்கு கலரும் நல்லா வரும். கொஞ்சமாக புதினா இலைகள் இல்லைன்னா கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் இப்போவே சேர்க்கும்போது நல்லா நமக்கு வாசனையாக இருக்குங்க. லாஸ்ட்டாகவும் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 தக்காளி சேர்க்குறேங்க. ஏன்னா நம்ம தயிரும் சேர்க்க போகிறோம். அதனால் 3 தக்காளி இதுக்கு போதும். நீங்கள் நாட்டு தக்காளி எடுக்கும்போது 2 போதுங்க. ஏன்னா இது பெங்களூர் தக்காளின்றதுனால நான் 3 எடுத்திருக்கேன். பெருசாக நீங்கள் நாட்டு தக்காளி 2 எடுத்தாலே போதுங்க. ஏன்னா நாட்டு தக்காளியில் நமக்கு புளிப்பு அதிகமாக இருக்கும். நான் ஒரு 2 டீஸ்பூன் தயிர் எடுத்துக்கிறேன். தயிர் புளிப்பு இல்லாமல் இருந்தால் நல்லது. இது கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறதால நான் தக்காளி கம்மி பண்ணியிருக்கேங்க. இப்போ இதெல்லாம் நல்லா அது வதங்கிடுச்சு. நான் ஃபஸ்ட்டே சிக்கனை க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தயிர், மஞ்சத்தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்து நான் கலந்து வச்சுருந்தேங்க. அதை இப்போ சேர்த்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டே கலந்து வைக்கும் போது நமக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். சில சிக்கன் ஷெரா பீஸாக இருக்கும். அதனால் நமக்கு இது மாதிரி கலந்து வைக்கும் போது நமக்கு சாஃப்ட்னஸாக ஆகிடுங்க. அதுக்கு தான். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. ஒரு 2 நிமிஷம் நல்லா அது கொதிக்கட்டும், சிம்லேயே இருக்கட்டும்ங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு பார்த்தீங்கன்னா அந்த கல் உப்புன்றதை நான் கையில் போடுறேங்க. நீங்கள் தூள் உப்பு போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க உப்பு. நம்ம லாஸ்ட்டாக கூட தேவைப்பட்ட உப்பு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா அது கொதிக்குது. நான் இந்த டம்ளர் தாங்க 2 டம்ளர் தண்ணி 2 டம்ளர் அரிசி எடுத்தேன். அதுக்கேற்ற மாதிரிங்க நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு கப் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணிங்க. பாஸ்மதி ரைஸ்னால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா நம்ம கொதித்து வரட்டும். இந்த சமயத்தில் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். நல்லா கொதிச்சதும் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டே நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அரிசியை ஊற வச்சுட்டேங்க. அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊறினா கரெக்டாக இருக்குங்க. இது ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஊற வச்சுட்டு நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி சேர்த்துட்டு நமக்கு இது கொதிக்குது. இது அரிசிக்கும் தண்ணிக்கும் நமக்கு லெவலாக இருக்கணுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு ஃபாஸ்ட்டாகவே இருக்கட்டுங்க. நல்லா அது கொதிக்குது. ஏன்னா நம்ம சிக்கன் நான் 1 நிமிஷம் கூட நம்ம வேக வைக்கல. அதனால் நல்லா கொதிக்குது. இப்போது நம்ம மூடிடலாம். மூடிட்டு மேலே வெயிட் போட்டுருங்க. வெயிட் போட்டு நமக்கு ப்ரெஷர் வந்ததும் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துடலாம். அதுக்குள்ளே நம்ம ரைத்தா பண்ணிடலாங்க. அதுக்கு நான் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி தண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இங்கே போடும்போது ரைத்தா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தேவையான ஒரு உப்பு,
தயிர் நீங்கள் சேர்த்து நல்லா கலந்துட்டிங்கன்னா நமக்கு ரைத்தாவும் ரெடி ஆகிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஆகிடுச்சு. சூப்பரான வாசனையோட சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இன்றைக்கே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்னு ஆப்ஷன் இருக்கோங்க. அதை கிளிக் பண்ணாதான் என்னோடய வீடியோஸ் உங்கள் வீடு தேடி வரும் நோட்டிஃபிகேஷனாக. இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.